அருமை. படம் ரொம்ப மிரட்டி விட்டாங்க. சீரியஸா உண்மையிலே எஸ்கே இதை நடிச்சது ரொம்ப பெருமை பண்ணும். இந்த மாதிரி ஒரு படத்துல நடிச்சிருக்காரு அப்படின்னு நிறைய இருந்துச்சு. உண்மையிலே அவர் ஒரு மாதிரி பெருமைப்பட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு படத்துல நம்ம இருக்கோம் அப்படின்றதே அவர் பெருமை பண்ணும். சுதாகர் ரொம்ப சூப்பரா டைரக்ட் பண்ணிருக்காங்க படத்துக்கு. அதெல்லாம் ரொம்ப மிரட்டி விட்டாங்க. உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் சார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வாஸ் நைஸ். நல்லா தான் சார் இருந்துச்சு படம். நல்லா எஸ்கே அண்ணே நல்லா பண்ணியிருக்காரு. நல்ல கம்பேக் தான். தமிழ் தான் ஃபுல்லா ஆதரவு கொடுத்துருக்காங்க. படம் நல்லா இருந்துச்சு. அரட்டிட்டேன். ஐயோ, எனக்கு டிக்கெட் புக் பண்ணனே ஒரு மாதிரி நர்வஸ் ஆயிடுச்சு. ஐயோ, நம்ம தான் பண்ணிருக்கோம், நம்மளோட படம் ரிலீஸ் ஆகுது பாக்குறோமே ஒரே நர்வஸா இருந்துச்சு எனக்கு. படம் வேற லெவல். ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு சீனும் அப்படியே மேம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே நமக்கு வந்து அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகும். அது ஸ்கிரீன் முன்னாடி வந்தோடனே அதை நம்ம கரெக்டா டெலிவரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் இருக்கும். ஆனா சில சமயம் சொதப்பிடுவேன். பட் ஆனா மேம் கொண்டு வந்துருவாங்க அதை. ஆக்சுவலா நாங்க தான் அந்த புறநானூறு கேங்ல நானும் ஒரு மெம்பரு. அந்த கேங் மெம்பரா பண்ணதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த வாய்ப்பை கொடுத்த இயக்குனருக்கு ரொம்ப நன்றி. கிளைமேக்ஸ்ல வருவேன் பாருங்க. இருக்கு. அது என்ன டைலாக்னா, மேம் இது ஹிந்தியா, கேன் யூ ரீட் அண்ட் டெல் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். மேம் இது ஹிந்தியா, அதை நீங்க ரீட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஆக்சுவலா வந்து பராசக்தி வந்து ஃப்ரம் த பிகினிங்ல இருந்தே நான் இருக்கேன். லைக் சீன்ஸ் வந்து அதுல கம்மியா வந்திருந்தாலும் ஷூட்டிங் டேஸ்ல இருந்தே நான் ஸ்டார்டிங்ல இருந்தே இருக்கேன். ஸோ அந்த மேக்கப்போட செக்அப், காஸ்டியூம் செக்அப் நேரடியா போய் மேமோட ஆஃபீஸ்லயே செக் பண்ணதெல்லாம் வந்து நானா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஷூட்டிங் ஸ்பாட் வந்து பொள்ளாச்சியில நடந்தது, மதுரையில நடந்துச்சு, சிதம்பரம், ஸ்ரீலங்கா, அப்புறம் காரைக்குடி, அந்த மாதிரி ஏரியாலாம் நடந்துச்சு. காலேஜ் சூஸ் பண்ணியிருந்தாங்க. அமெரிக்கன் காலேஜ், மீனாட்சி காலேஜ் அங்க சூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் காந்தி மியூசியம்லாம் சூஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு நான் உள்ளவே அழுதுட்டேன். ஐயோ, என்ன இப்படி இருக்கு, நம்ம படத்தை பார்க்க நம்ம வந்திருக்கோம், அதோட இவ்வளவு பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கீப் சப்போர்ட்டிங் பராசக்தி. ரொம்ப பெருமையா இருக்கு. நான் சினிமா வரலாற்று ஒரு 15 வருஷம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த படம் தான் நான் வந்து நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த படத்துக்காக நான் ஸ்ரீலங்கா, அப்புறம் ஹைதராபாத், பொள்ளாச்சி, காரைக்குடி, நம்ம மதுரையில் ஒரு 2 நாள் பண்ணோம். காந்தி மியூசியம் பண்ணோம். ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்கிறது தெரியல. ரொம்ப எதிர்பார்ப்பு மத்தியில் அந்த படம் வந்தது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, நிறைவாகவும் இருக்குது. வாழ்க தமிழ். தமிழ் விழிப்புணர்வாக இருக்குது. இன்னொரு தடவையும் வருவோம், ஃப்ரெண்ட்ஸோட வருவோம், ஃபேமிலியோட வருவோம். இப்பதான் அவளுக்கு தெரிய வருது. ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஆனா அதை நேரா விஷுவலைஸ் பண்ணும்போது பிள்ளைங்களுக்கு இன்னும் அது ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு. இவ்வளவு பேரு கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம போய் பார்க்க முடியாது. அதை எல்லாத்தையும் நமக்கு காமிச்ச மாதிரி இருக்கு. ஏர்லி டேஸ் ரெட்ரோ ஃபீல். கண்டிப்பா படம் நல்லா தான் இருக்கு. படம் இஸ் ஃபுல்லி ஒன்லி பேஸ்ட் ஆன் தி லாங்குவேஜ் தான். என்னைக்குமே தமிழ் தான் ஜெயிக்கணும். சரியா, படம் நல்லா தான் இருக்கு. ஃபேமிலியோட எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளவுதான். படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா ஜெயம் ரவியோட வில்லனிசம் சூப்பரா இருக்கு. ஆனா இது எல்லாருமே ஃபேமிலியோட எல்லாம் பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. தமிழ் மொழி உணர்வு சூப்பரா கொடுத்திருக்காங்க. பற்று அது வெறியேறுது. தரமான படம், எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். நமக்கு இந்த மொழி எப்படி கிடைச்சது, இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் ரத்தம் சிந்தி இருக்காங்கன்றதெல்லாம் உணர்த்துற படம். தொண்டை கத்தி போயிடுச்சு. அதனால எல்லாரும் பாத்துக்கோங்க கண்டிப்பா. ஆமாங்க, குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே பார்க்கலாம். கண்டிப்பா சூப்பரா இருந்துச்சு. நல்லா எஸ்கே தான் சூப்பரா இருந்துச்சு.